எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அப்படின்றது வரும். பெருசா வந்து எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்கு, ஒரு டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இல்ல அந்த தொழில்ல நிறைய லாபம் வரும். அந்த லாபத்தை அவங்க எடுத்துட்டு உங்கள அம்போன்னு விட்டுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு புகழ், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாகுங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா 3ஆம் பாவத்துல ராகு. இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவா 3ஆம் பாவத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா குருனோட விசேஷ பார்வை 9ஆம் பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப ராகு ஏதாவது கெடுக்கணும் அப்படின்னா கெடுக்கிறதுக்கு வழியே இல்லை, கவலையே பட வேண்டாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஏன்னா இது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க, அப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது. அதுக்கும் மேலே 3ஆம் பாவத்தில் ராகு அப்படின்றது பொதுவாக அந்த பாவத்தில் ஒரு அசுபன் வந்து உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்றது இயற்கையாகவே வரும். அது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருப்பாங்க, அது சூப்பர் டூப்பராக கார் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி அவன் பென்ஸ் வச்சுருக்கா அப்படின்னா எனக்கு ஒரு ஜாக்வர் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களின் மீது ஒரு மோகம், ஒரு ஆசை, வாங்கணுன்ற ஆர்வம் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நமக்குள்ளே நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதெல்லாம் அதிகமாகும். பெருசாக வந்து எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சுய ஜாதகத்தில் ராகு பெருசாக ஃபேவராக இல்லை. சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இல்லை, 8ல் இருக்காரு, 12ல் இருக்காரு, 6ல் இருக்காரு. அதுக்கும் மேலே இப்போ ராகு தசை நடக்குது. அதுக்கும் மேலே ராகு மேலே ஒரு அசுபனோட பார்வை இருக்குது, குருனோட பார்வை இல்லை. அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிஸார்டர்ஸ், முக்கியமாக வந்து பாருங்கள் ராகு அப்படின்னாலே ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஆல்ரெடி எனக்கு ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்குது, ஒரு டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எரியிற விளக்கில் என்ன மாதிரி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சுய ஜாதகத்தினுடைய இம்பேக்ட். இப்போ குருனோட பார்வை இருக்குது, பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் நல்லதையும் மீறி நல்லது மட்டும் சொல்லிட்டு கெட்டது சொல்லணும் எப்படி, ஒரு லைட்டாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் ராகு அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 3ஆம் பாவத்தில் ராகு கேதுனாலே நம்ம தம்பி தங்கச்சி இவங்க வீட்டில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாருங்கள், என் தம்பி தான் எனக்கு பையன், பையன் என் தம்பி தான், என் தங்கச்சி தான் எனக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி உயிராக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள நம்பி நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அப்படின்றத ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்பில் அவங்க தவறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, சுய ஜாதகத்தில் ராகு நான் சொன்ன மாதிரி பெருசாக ஃபேவராக இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு பெரிய கன்சர்னோட ஓனராக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல கன்சர்ன் இருக்கும். ஒரு பெரிய கன்சர்னோ உங்கள் தம்பியோ தங்கச்சியோ, தம்பின்னு வச்சுக்கலாம், தம்பியை நினச்சி நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின் போது அவங்க அந்த தொழிலை வந்து முடக்கிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அந்த தொழிலில் நிறைய லாபம் வரும், அந்த லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு உங்களை அம்போன்னு விட்டுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் வரத்துக்கு ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இல்லை அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், அந்த ஒரு சிலர் நானாக இருப்பணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா. அது ஒரு பெருசாக யோசிக்க வேண்டியதில் சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்து ஒரு செல்ஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வச்சுக்கலாம். நாங்கள் பொதுவான பலன்கள் தானே சொல்கிறோம். அந்த மாதிரி உங்கள் சுய ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே எங்களால் அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சூப்பரான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன், அது செய்யுங்க சரியாக போய்டும். அது என்ன அப்படின்னா, கொத்தமல்லி விதைகள் இருக்குல்ல, தனியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தனியா வந்து ஒரு 400 கிராம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 400 கிராம் வாங்கிக்கணும். ரெண்டுத்தையும் கலந்துட்டு நம்மளை சுற்றியெல்லாம் போடணும் அப்படின்றதில்ல, நம்ம ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், நம்ம நேராக எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுடணும். விடுறதுனால என்ன ஆகும், விடுறதுனால வந்து பாருங்கள் ராகு பிரீத்தி ஆவா அப்படின்றது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பாருங்கள் லால் கிதாப் ரெமடிஸ். இந்த லால் கிதாப் ரெமடிஸ்க்கெலாம் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது, பெருசாக வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க வந்து முடியாது. என்ன தெரியாது, தெரிஞ்சால் கொடுப்போம். நாங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அதாவது பொதுவாக இந்த கிரகங்கள் நல்லா இல்லை அப்படின்னா அந்த கழிப்பு, அந்த நெகட்டிவிட்டியை ஓடுற தண்ணியில் விடும்போது அந்த நெகட்டிவிட்டி காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் விடுறோம். அப்போயே நம்ம வந்து தனியா விடுறோம், அப்போயே பாதாமை விடுறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் அந்த நீரில் வார் உயிரினங்களுக்கு, அந்த வாட்டர் பாடிஸில் இருக்க ஒரு லிவிங் திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மீன் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த உயிரினங்களுக்கு ஒரு உணவாக போய் சேரும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து விட சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ராகுவை பசிஃபை பண்ணும். இது வந்து நல்லா இருந்தாலும் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லது தானே. அப்போ ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
வெள்ளி மோதிரம் அப்படின்றது கையில் போட்டுக்கலாம். இப்போ இந்த லேடிஸாக இருக்காங்கன்னா வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ்லாம் கூட போடுறாங்கல்ல, அந்த மாதிரி போடலாம். நாங்கள் ஆல்ரெடி கொலுசு போட்டுங்கிறோங்க, நல்லது போட்டுக்கோங்க. அதுக்கும் மேலே அம்பிகையை வழிபாடு பண்ணலாம். அம்பிகை வீட்டு பக்கத்தில் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அம்பிகை கோயில் அப்படின்போது வீட்டு பக்கத்தில் கருமாரியம்மன் கோயில் இருக்குது. நான் கருமாரியம்மனை டெய்லி கும்பிட்றேங்க, கருமாரியம்மனை வாரந்தோறும் கும்பிட்றேங்க அப்படின்வாங்க. கருமாரியம்மன் அம்பிகை கிடையாது. அம்பிகை அப்படின்றது யாரு? அகிலலோக அன்னை பார்வதி தான் அம்பிகை. அப்ப கருமாரியம்மன் யாரு? கருமாரியம்மன் ரிஷி பத்னி ரேணுகா தேவி. சரிங்கம்மா, எங்க வீட்டு பக்கத்துல ராஜராஜேஸ்வரி இருக்கா, அவ அம்மாவா? அவ அம்பிகை, அவ அம்பிகை தான். காளி இருக்கா, அவ அம்பிகை தான். ஆக கருமாரியம்மன் அப்படின்றது வந்து அம்பிகை கிடையாது, அம்பிகையினோட ஸ்வரூபம். ஆக நீங்க கும்பிடலாம். சிலர் வந்து என்ன கேட்பாங்க, நாங்க திரௌபதி அம்மனை கும்பிடுறோங்க அப்படிம்பாங்க. திரௌபதி அம்மன் அம்பிகையினோட சுரூபம், அம்பிகை கிடையாது. பாஞ்சாலி தான் திரௌபதி அம்மன். சரிங்களா? சரி. ஆக அம்பிகையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கு மேலே இப்போ கேத்துனோட ஒரு பாவம் அப்படின்னு சொன்னீங்க. கேத்துவும் நல்ல பாவத்தில் தான் இருக்கார். கேத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கேத்து பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் கேத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அம்மானோட ஒரு ஆதரவு, தாய் வழி உறவுகளோட சப்போர்ட்டு, தாய் வழி உறவுகளோட மரியாதை, இதெல்லாம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி அம்மா ஸ்தானம், அம்மாவுக்கு சொத்து பத்துலாம் இருக்குன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புகழ் அதிகமாகும், செல்வாக்கு அதிகமாகும். நிறைய பேர் வந்து பாருங்க, பாக்கியஸ்தானத்தில் கேத்து இருக்குது அப்படின்னாலே, கேத்து என்ன, ஒரு ஆன்மீகம் சார்ந்த கிரகம். நிறைய பேர் தீர்த்த யாத்திரை போவாங்க, கோயில் கோயிலாக போகிறது, சுவாமி கும்பிட்றது, சுவாமியோட கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேலே விழறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சண்டை போட்டுக்காதீங்க, பிரச்சனை பண்ணிக்காதீங்க. அது வந்து அம்மா கூட எப்பயுமே சுமூகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு புகழ், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகமாகுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த பாக்கியம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, லக் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கு, ஃபார்ச்சூன் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுயஜாதகத்தில் கேத்து பெருசாக ஃபேவராக இல்லை, கேத்து தசை நடக்குது அப்படின்போது கேதுக்கு வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை, அவன் மேலே சுபனோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷஸ் ரிலேட்டட் டிஸார்டர், மனம் சார்ந்த பிரச்சனைகள். நான் நேச்சுரலாக வந்து பாருங்கள் பெரிய புத்திசாலி, ஆனால் இப்போ என்னவோ தெரியல, எனக்கு இப்போ கேது தசை நடக்குது. சுய ஜாதகத்துக்கு கேது நல்லா இல்லை, கேது 8ல் இருக்கான், இல்லை கேது 12ல் இருக்கான், முக்கியமாக 8ல் இருக்கான், இல்லை 6ல் இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ வீட்டை போய் பூட்டிட்டு வரேங்க. பூட்டின வீட்டை திருப்பி போய் பூட்டை இழுத்து பார்த்துட்டு வரேன். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். நம்மளும் அதை நிறைய முறை செய்வோம் பார்த்தீங்களா, வீடை போய் பூட்டிட்டு வருவோம். திடீர்னு நம்மளுக்கு ஏதோ டென்ஷன் இருக்கும், அதை வீடு சரியாக பூட்டினா தெரிலப்பா, போய் இழுத்து பார்த்துட்டு வருது. இன்னும் ஒரு ரொம்ப மன உளைச்சல் இருக்கும்போது 3 முறை போய் இழுத்து பார்த்துட்டு வருவோம். அதையே அவங்க 10 முறை செய்வாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓசிடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு, சுயஜாதகத்தை நல்லா இல்லை அப்படின்னா. சுயஜாதகத்தை நல்லா இருக்குது அப்படின்னா கேத்து நிறைய நல்லது செய்ய போகிறார், 9ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றது. ஓகேங்களா? இது சுயஜாதகத்தை வீட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒருவேளை சுயஜாதகத்துக்கு கேது நல்லா இல்லையோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இம்பாக்டையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி. எப்படி இருந்தாலும் இந்த கேது 9ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யறதுக்கான பிராப்தம். நாங்கள் வீசா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தோங்க, சட்டுன்னு வீசா கிடச்சிடும், பட்டுன்னு நம்ம ஃபாரின் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிராப்தம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த ராகு கேதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேது நல்லா இருக்காரு அப்படின்னா சாலிடாக ஃபாரின் போயிடுவாங்க, ராகு நல்லா இருக்காரு அப்படின்னாலும் ஃபாரின் போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த முக்கியமாக 9, 10, 11 அப்படிலாம் இருக்கும்போது இவங்க ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. சரி, இப்போ 9ஆம் பாவம் கேத்துக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு பரிகாரம் அப்படின்றது செய்யணுமா அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், பெரியவங்களுக்கு மரியாதை அப்படின்றது கொடுத்துக்கோங்க. தாய் கூட பெரிய பிரச்சனை அப்படின்றது வேண்டாம், யார் கூடயும் சண்டை பிரச்சனை அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா வாழுங்க. எப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம நல்லா திவ்யமாக சாப்பிட்ருப்போம், எதிர்க்க பிச்சைக்காரை வந்து இப்படி கை ஏந்துவா, நம்ம போகணும், சிலர் போன்னு சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு இக்னோர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி செய்யாதீங்க. முடியும் அப்படின்னா 5 ரூபாய் போடுங்க, முடியும்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க, இது வந்து செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த உயிர் பசியினால் வாடுது அப்படின்னாலும் அந்த உயிருக்கு உங்களால் ஆன ஒரு உணவு அப்படின்றது கொடுங்க, போதும். இதை விட ஒரு உன்னதமான பரிகாரம் அப்படின்றது உலகத்திலேயே எதுவும் இல்லைங்க. அதனால தான் வந்து பாருங்கள், தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயிறு ஒன்று மட்டும்தாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் பொதுவாக நம்ம ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 4 புடவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு கேட்கும் இல்லைங்களா?
ஒரு நகை வாங்கி கொடுத்தா இன்னும் வேற நகை இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இந்த மனசு வேணும் 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 வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும். சொத்து கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் சொத்து இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டுட்டாலும் அடடா முடியாதுப்பா, என்னால் முடியாதுப்பா. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா எதிர்க்க வந்து பாருங்கள், முந்திரி பாதாம் பிஸ்தான் போட்டு பயங்கர இவனுக்கு பிடிச்சமான ஸ்வீட் ஒரு கப்பை கொண்டு வந்து கொடு. ஐயோ இதுக்கு மேலே சாப்பிட்டா நான் வாந்தி எடுத்துருப்பா, தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆக இந்த வயிறுக்கு மட்டும்தான் போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தோம் அப்படிம்பாங்க. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஜீவராசிகளுக்கும் அதே தான். ஆக எப்பயுமே வந்து பாருங்கள், எல்லா கிரகத்தையும் பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு உன்னதமான பரிகாரம் என்ன அப்படின்னா, பசின்னு யார் வருத்தப்படுறாலும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடுன்னு வாங்கி கொடுங்க, எல்லாமே நல்லிஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக தனுசு ராசி அன்பர்கள், இந்த 3 ராகு 9 கேது அப்படின்றது நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரத்துக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.